ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சித்தார்த். நான் வந்து எம்இ மேனுஃபேக்சரிங் படிச்சிருக்கேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. மேனுஃபேக்சரிங் டிகிரி படித்த ஒருத்தர் ஐடிக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்பட்டு அது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. சார் நான் எம்இ மேனுஃபேக்சரிங் சார் என்னால் முடியுமா அப்படின்ட்டு அடுத்த ஒரு குழப்பம். 2015 பாஸ் அவுட் என்னால் முடியுமான்னு ஒரு குழப்பங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒருத்தன் ஜெயிச்சா அவன் டபுள் ஆஃபர் வாங்கினானா அது என் தம்பி சித்தார்த்தா தான் இருக்க முடியும். கடலூரை சேர்ந்த தம்பிங்க, சுப்பிரமணியன் நாடார் காலேஜை சேர்ந்த நம்மளுடைய தம்பி சித்தார்த் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க டபுள் ஆஃபரோடுங்க. ஸோ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது, தம்பி என்ன தம்பி நீங்கள் எம்இ முடிச்சிருக்கீங்க, எப்படி தம்பி ஐடிக்குள்ளே போகிறீங்கன்னா வந்து சார் நம்ம மனசை மாற்றினா வாழ்க்கையை மாற்ற முடியும் சார் அப்படின்னாங்க. உன் மனதை மாற்றும் பொழுது உன் வாழ்க்கை மாறும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் என் தம்பி சித்தார்த்துங்க. 2015 ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜுங்க எம்இ மேனுஃபேக்சரிங் முடிச்சுட்டு இப்போ டபுள் ஆஃபரோட ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. ஸோ வந்து நான் ப்ரொடக்ஷன் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதில் பெருசாக க்ரோத் இல்லை. ஸோ ஐடி ஃபீல்டில் மூவ் ஆகணும்னு யோசிக்கும் போது இங்கே சாரை வந்து மீட் பண்ணேன். சார் எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இங்கே இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இப்போ பிளேஸ் ஆகிட்டேன். ஒன்றும் பிரச்சனை. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த கேப் இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் ஆனால் அதுக்குமே ஒன்றும் இல்லை, ஓப்பனிங்ஸ் வந்து நிறையா தான் வருது ஆக்சுவலாக. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்கும் சார். படிக்கணும் அதுக்கு. ஆமாம், அது கண்டிப்பாக செய்யணும்.